அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற லாப குரு பயிற்சி, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதனுங்க லாப குரு பயிற்சி. கால புருஷனுக்கு 2ஆம் வீட்டுல குரு பகவான் வர்றார். அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம். எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போது நம்ம பார்க்க போறோம். பொதுவா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில கொடுக்குறோம். நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணிதபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. இப்ப பாருங்க, இந்த வீடியோ எங்கேருந்து பண்றோம், வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம். பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும். பாருங்க, இந்த பேரிலே பாருங்க குரு வருவார். பொங்காலம்னா பொண்ணுனா தங்கம். அதனாலதான் இந்த ஸ்தலத்துல இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம். நம்முடைய ஆன்மீக சிந்தனை, நம்முடைய சேனல் அம்மன் அருள் டிவியை பார்க்கறோம்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம், நான் கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம். கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். நல்லா பாருங்க, மேச ராசியில இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. அது கால புருஷனுக்கு 2வது வீடு. எது? ரிஷப ராசி. ரிஷபனா என்ன? அது தனம் ஸ்தானம் பாங்க. 2னா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு. அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த 12 ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு? பொதுவா பாருங்க, உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு? காலபுருஷன் 2வது இடம், கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர ஆரம்பிச்சிடும் பாருங்க இந்த குரு பயிற்சி. பாருங்க, பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி. பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இசை கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும். பொதுவா பாருங்க, உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம். இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. ரிஷபத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நல்ல உழைக்கக்கூடிய குணங்கள் ரிஷபராசி என்பவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஏன் உழைப்பாங்க? இந்த ராசி என்ன ராசிங்க? ஸ்திர ராசிங்க. அது இல்லாம காலபுருஷன் 2னா வருமானத்துக்குள்ள ராசி. இப்ப அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க. யாரு? ரிஷபராசிக்காரங்க. எப்போதுமே வருமானம், தொழில், பிசினஸ் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் கூட யார்கிட்ட இருக்கும்? ரிஷபராசி என்பவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். இது வருமானத்தை தேடக்கூடிய ராசி, லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி, கற்பனையை காட்டக்கூடிய ராசி, கலையில நேசிக்கக்கூடிய ராசி, உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய ராசி. எடுத்தோன்னா சாப்பாடுன்னு சொல்லாதீங்க, இது மேல நிறைய ஆர்வம் இருக்கும். சாப்பாடு கலை மேல இவருக்கு ரொம்ப எல்லை இல்லாத கலை இருக்கும், ஆசை இருக்கும். இவங்க கையால சமைக்க சொல்லுங்களேன், சாப்பாடுனா சூப்பரா இருக்கும். சமையல்ல சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசியை சொல்லலாம். தன்னுடைய குடும்பத்தை தாய் மாதிரி சுமப்பாங்க. ஏன் இவங்களுக்கு சமையல் நல்லா இருக்குன்னு சொல்றோம் சொல்லுங்க? அங்க சந்திரபான் உச்சமாகறாருங்க. உணவுல இவங்க மாதிரி யாருமே அடிச்சுக்க முடியாது. உணவுல சூப்பரா பட்டை கலப்புவாங்க. ரிஷபராசியில பிறந்துட்டாவே உணவு பிரியர். அவர்கிட்ட கேளுங்க, இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு கேட்டா சூப்பரா சொல்லுவார். இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த சாப்பாடு செஞ்சா இந்த பொருளை போட்டா இந்த பொருள் நல்லா இருக்கும் அப்படின்னு கரெக்டா சொல்லுவார். கலை மேல நிறைய ஆர்வம் எடுத்துக்குவாங்க. கற்பனை பயங்கரமா இருக்கும். நடிகர்னா பாருங்க, எல்லாமே இந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க, இந்த ராசிக்குள்ள இருப்பாங்க, இந்த லக்னத்துக்குள்ள இருப்பாங்க. ஒரு கேரக்டரா மாறிடுவார். ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலைக்குள்ள கேரக்டரா மாறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க.
ரிஷபத்துக்கிட்ட. கற்பனை வாரி கலைக்கு அதிபதி. நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படியே போனா ஒரு பர்சனாலிட்டியை பக்கவா போகணும். சென்ட் அடிச்சுக்கிட்டு நீட்டா வாசனை பூசிக்கிட்டு அழகா போவாரு. ரிஷபத்துக்கிட்ட அப்படியே இருக்கும். இந்த குணம்னா அப்படியே உண்டு. சென்ட் அடிச்சுட்டாருன்னா அவர் ரிஷபராசி எடுத்துக்கோங்க. நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாருன்னா அவருக்கு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருப்பாரு. சுக்கிரன் நல்லா இருப்பாரு. சுக்கிரன் தான் அதிபதி. ரிஷபராசி மட்டும் எடுக்க கூடாது. சில பேர் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லாவே சென்ட் அடிச்சு. ஒரு சில ரிஷபராசியாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க, அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் போய் மறைச்சிருவாரு. எல்லாருமே இப்படி இருக்கான்னு எடுக்கக்கூடாது. ஜாதகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்தா சுக்கிர பகவான். இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரனை வர்றாரு. கலைகளுக்கு உகந்த அதிபதி. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இதை பத்தி தான் நம்ம எதிர்பார்க்கணும். எல்லாருமே எப்படா குரு வருவாங்க, நம்ம ராசிக்கு எப்பதான் குரு வருவார், நம்ம பிரச்சனையை எப்பதான் முடிச்சு கொடுப்பார் சொல்லி நிறைய பேர் அந்த குரு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாங்க குரு, வாங்க குரு எங்க ராசின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வரப்போறாரு குரு உங்க ராசிக்கு. உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து சுபத்தன்மையை கொடுக்க போறார் குரு. எவ்வளவு ஒரு துன்பம் இருக்கட்டுமே, எல்லா துன்பத்தையும் போக்குறதுக்காண்டி குரு பகவான் உங்க ராசியை நோக்கி பயணிக்க போறார். கரெக்டா பாருங்க, மே மாசம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். பயங்கரமா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி குரு பகவான் அள்ளி கொடுக்க போறார். அளவில்லாத பணத்தை அள்ளி தர போறார். இந்த குரு பயிற்சி ஒரு வருஷம் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். ஏன் அளவில்லாத பணத்தை அள்ளி கொடுப்பாரு சொல்றேன். உங்க ராசிக்கு அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி? 11ஆம் வீட்டு அதிபதி, அஷ்டமாதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி. ஜாதகத்துல குரு யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதோ அவங்க எல்லாம் இப்ப டாப் லெவல்ல போவாங்க. இத 100% சொல்லுவோம், சொல்லலாம். ஒரு நிறைய பேருக்கு இடமாற்றம் வருது, இடத்த மாத்தக்கூடிய நேரம் வருது, வெளிநாடு யோகம் வருது. குரு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஏன் வெளிநாடு யோகங்கிறான், ஏன் இடத்த மாத்துவாருங்கிறான்? 8ஆம் வீட்டு அஷ்டமாதிபதி. 8ங்கிறது என்ன? குழப்பங்கள், இடமாற்றங்கள், ஒரு பயணங்கள். இது எல்லாமே மேற்கொள்ள தயாரா ரிஷபராசி? ஆல்ரெடி ரெடி பண்ணி கிளம்பிட்டீங்களா? வெளியில கிளம்பி இருப்பாங்க நிறைய பேர். இடத்தை விட்டு இடம் ஓடி இருப்பாங்க. கண்டிப்பா சொல்லலாம், ரிஷபராசிக்கு இந்த குரு, இந்த கிரகம் 2 மாசம் முன்னாடி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். இப்பவே நிறைய பேர் இப்ப நடைமுறைக்கு நடந்துகிட்டு இருக்கோம். எடுத்து பாருங்க, இடம் விட்டு வெளியில போனாரும் கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு, அது எந்த விஷயமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எதை வேணா இருக்கட்டும், ஒரு குழப்பங்கள் இவருக்குள்ள ஆக்டிவேட் ஆயிரும். என்ன பிறகு குரு என்ன பண்ணுவார்? நல்லதுதான் செய்ய போறார். இந்த குரு 2ஆம் வீட்டு குரு உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய குரு. உங்க குரு 11ஆம் வீட்டு குரு உங்களை வாழ்க்கையில எல்லாமே சுபத்தன்மையை கொடுத்துருவார். இதுக்கு முன்னாடி விரைய குருவா இருந்தாருங்க. விரைய குரு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்தாருங்க. வருமானத்தை எதுவுமே கொடுத்த பணம் வாங்க முடியலைங்க. பணம் ஒருத்தட்ட கடன் கொடுத்துருப்பி அந்த பணத்தை வாங்கியிருக்க மாட்டீங்க. வேலை உத்தியோகத்துல எல்லாமே தடைங்க. வேலை உத்தியோகத்துல தடை, வண்டி வாகன செலவுகள், எதிர்பார்த்த விரைய செலவுகள் எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நிறைய குழப்பத்தை கொடுத்து ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்கிட்டாரு உங்களை. ஒரு நிம்மதி இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. இந்த குரு இந்த தன்மையை ஒரு சில பேர் ஜாதகத்துல குரு பகவான் சரியா இல்லைன்னா விரைய குரு இந்த விரயத்தை கொடுத்துருப்பாரு. எல்லாத்துக்குமே குரு பாதிப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இயற்கையில சுபகரம் யாரு? குரு பகவான் தாங்க. இயற்கையில சுபகிரகம் குரு பகவான் தான். ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்தா குருவரா நல்லவரா கெட்டவரா நம்ம முடிவு பண்ணணும். அவர் நல்லவரா கெட்டவராரன். ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை, பழமொழியே உண்டு. குரு பகவான் எங்கெல்லாம் பாக்குறோம் அங்கெல்லாம் வளர்த்து விட்டுருவாரு. இது வளரக்கூடிய கிரகம் குரு பகவானுங்க. குரு எதுக்கு அதிபதி? பொன் தங்கத்துக்கு அதிபதி, பொன் பொருளுக்கு அதிபதி குரு பகவானுங்க. தனஸ்தான அதிபதினு அவருக்கு பேரே உண்டு, தெரியுங்களா? அடுத்து குழந்தைகளுக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான் தான். ஜாதகத்துல குழந்தை வர வேணும்னா குரு பகவான் நல்லா இருக்கணுங்க. இருந்தாதான் குழந்தை பாக்கியம். அதுக்கெல்லாம் காரகர் குரு பகவான் வராரு. ஆசிரியர் வேலை, 4-10 பேருக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய வேலை எல்லாமே குரு தாங்க. ஜாதகத்துல குரு அவருக்கு பாருங்க நல்லா இருப்பாங்க. ஆசிரியர் வேலை பார்க்குற அனைவருக்கும் எடுத்து பாருங்க. ஜாதகத்துல குரு பகவான் ஸ்ட்ராங்கா வந்திருப்பார். ஆன்மீகவாதிகள் குரு பகவான், தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குரு பகவான் தான். கோவில்ல எந்த வேலை பார்த்தாலும் எடுத்துக்கோங்க, அவங்க ஜாதகத்துல குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆன்மீகம், ஜோதிடம் எல்லாத்துக்குமே யாரு? குரு பகவான் தான் வருவார். கௌரவமா இருக்கணுமா, அந்தஸ்தா இருக்கணுமா,
எல்லாமே இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும். ஒரு மனித தன்மைக்குள்ள கிரகம் அந்த குரு பகவானுங்க. அன்பு கருணையை காட்டக்கூடிய கிரகம் யாருங்க? குரு பகவான் தாங்க. அன்பு கருணையை காட்டக்கூடிய கிரகம். 4 பேருக்கு புத்திமதி சொல்லி அவன் இப்படி போகாதப்பா இப்படி பண்ண வைப்பான்னு சொல்லி ஆலோசனை சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, வழக்கறிஞர் யாரு? தீர்ப்பு சொல்றாரு பாருங்க. ஒரு நாட்டாம மாதிரி கிராமத்துல பாருங்க வழக்கறிஞர் நீதிபதியா இருக்கணும். எல்லாத்துக்கும் அவங்க ஜாதத்துல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அதிபதி யாரு? குரு பகவான் தான். அரசு கருவூலம், கருவறை, கோயில் உள்ள கருவறை யாரு? குரு. அங்கேயுடைய ஒளிகள் அதிகமாக இருக்கும். குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது நல்ல விஷயத்த காட்டக்கூடிய ஒரே கிரகம் குரு கிரகம் தான். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்துல குரு இருந்தாதான் திருமணத்துக்கும் குரு பகவான் வேணும். குரு பகவான் இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க, பார்த்திருப்பீங்க. குரு பகவான் ஏதாச்சும் ஒரு தோஷம் இருக்கட்டுமே, அந்த தோஷம் உள்ள இடத்த அந்த குரு பகவான் பார்த்துட்டாருன்னா தோஷம் கிடையாது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கிரகம் தான் குரு பகவான். ஒரு மனிதன ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போயிடும், ஒரே ஒரு கிரகம் மட்டும் நல்லா இருக்கும். குரு பகவான் இருந்து கரெக்டா அந்த இடத்த பார்த்துட்டாருன்னா அதுக்கு நிவர்த்தி, விமோச்சனம். குரு பார்த்தால் கோடி நன்மை. எந்த ஒரு தோஷமா இருக்கட்டும் குரு பார்த்துட்டா மட்டும் நம்ம தைரியமா சொல்லலாம். உடம்புக்கு என்ன அது? வயிறு பகுதிக்கு காரகருங்க அவரு. உடம்புல மனிதன் வயிற்று பகுதி சதப்பகுதிக்குன்னு அதிபதி குரு பகவான் தான். துடைப்பகுதி, சதப்பகுதி, உடம்புல உள்ள கொழுப்புக்கு காரகர் யாருங்க? குரு பகவான் தான். அடுத்து பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள வீக்கங்கள், கல்லீரல் வீக்கம், இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? குரு பகவான் தான். மஞ்ச காமல நோய் வருதெல்லாம் குரு பகவானுடைய ஆதிக்கம் தான். அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார், ரிஷபத்துக்கு எப்படியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா ரிஷபராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. திருக்கணித முறையை எழுதி கொடுங்க, கைப்பட எழுதி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் சிறந்த என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இப்ப ரிஷபத்துக்கு எங்கே வர்றாரு? உங்க ராசிக்கு குரு வர்றார, எல்லாரும் உங்களை பயமுறுத்துருவாங்க. ரிஷபராசிலாம் கவனமா இருங்க அப்படிவாங்க. ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி ராசிக்கு வர்றாரு. இன்னொரு அதிபதியை மறந்துடுவாங்க, லாபஸ்தான அதிபதி அவருக்கு தெரியாது. லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். ஜாதகத்துல மட்டும் குரு மட்டும் நல்லா இருக்கான்னு பாத்துங்க. ஏன்னா ஜென்ம குரு சொல்லுவாங்க. ஜென்ம குரு என்ன பண்ணும்? வனவாசம் போக வைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்த மாத்தி அது பண்ணும். சில பேர் ஜாதகத்துல குரு நல்லா தான் வெளியில போய் நல்லா சம்பாதிப்பாருங்க. இதை சொல்லலாம், வெளிநாட்டுல போய் டாப்பா வருவாரு. இதுதான் ஜென்ம குருங்கிறது. ஒரு இடத்த மாத்தக்கூடிய அனுகூலத்தை கொடுத்துருவாரு குரு பகவான். அதனால இந்த குரு எல்லாத்துக்கும் யோகத்தை தான் கொடுப்பாரு. ஜென்ம குரு வந்துட்டாரு நிறைய பேருக்கு தடை கொடுப்பா அப்படின்னா கிடையாது. ஜாதகத்துல குருவான் இருக்கிற இடத்த பொறுத்தா நீங்க என்ன லக்னத்துல பார்த்துருக்கீங்க, லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரான்னு பாத்துக்குங்க. பார்த்துக்கிட்டு பலனை கம்பேர் பண்ணுங்க. அதனால எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க, பொது பலனா பாருங்க. ஏன்னா நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குதுங்க. எந்த கிரகங்கள் பலவீனமோ அதான் அந்த கவனினம், கர்ம வினை. ஒரு சில பிரச்சனை தான் ஜாதனோட எடுப்பாங்க, திடீர்னு பார்ப்பாங்க நமக்கு ஏன் இப்படி நடக்குது, ஒரு 2 வருஷமா ஒண்ணுமே சரியில்லை, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்க ஜாதக தசாபதி வேறைய நடந்துகிட்டு இருக்கும். பிறப்பு ஜாதக லக்னம் என்பது உயிருங்க, ராசிக்கிறது உடல். அது உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அப்ப இந்த குருபவன் பாருங்க, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாக்குறாங்க எல்லாம் படத்தை கொடுப்பாரு. அவருக்கு 1, 5, 9 மொத்தம் 3 பார்வை உண்டு. 1, 5, 9 பிளஸ் 7ஆம் பார்வை பொது பார்வை, எல்லா கிரகத்துக்குள்ள பார்வை தான். சிறப்பு பார்வை 5, 9 தான் சூப்பரான பார்வை. அவங்க ராசி எத்தனாம் இடத்தை பாக்குறாரு? 5ஆம் இடத்தை பாக்குறாரு, சூப்பரா இருக்கும். 9ஆம் இடத்தை பாக்குறாரு, சூப்பரா இருக்கும். சுபகாரியம் நடக்கும் போது வீட்டுல, அவ்வளவுதான். என்னுடைய முதல் பணியா தான் சுபகாரியம். வீட்டுல ஏதோ ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா நடந்துரும். குழந்தைகளுக்கோ குடும்பத்திலேயோ திருமணமோ நிறைய பேருக்கு நடந்துரும். ஏன் திருமணத்தை முதல்ல நடத்துறேன்னு சொல்லி நான் வேகமா சொல்றேன். 1, 5, 9 குழந்தை திருமணம் பண்ணணும், குழந்தை பையன் கிடைக்கும் போது, அவ்வளவுதானே. அப்ப நிறைய பேருக்கு திருமண பேச்சுகள் பேசுவாங்க. இந்த 1 வருஷத்தை திருமணத்தை முடிச்சு கொடுத்துருவாரு. அதான் அவருடைய வேலை. 11ஆம் வீட்டு அதிபதி வர்றாரு. முதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, கண்டிப்பா அனுகூலமா முடிச்சிடும். அடுத்து எங்க பாக்குறாரு? 9ஆம் இடத்தை பாக்குறாரா? பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாரு. இடத்துல பூமியில உள்ள பிரச்சனைகள் சரியாகும். உங்க பக்கம் தீர்ப்பு உண்டு. வீடு கட்டாதவங்க, இடம் வாங்காதவங்க, பூமி வாங்காதவங்க கண்டிப்பா வாங்குவீங்க. ஏன் வாங்குவீங்க? அவர் போறதே கார்த்திகை நட்சத்திரத்துல போறாரு. ஆரம்பத்துல கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் மாதத்துல பயிற்சி ஆவார். அப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல போறாருன்னா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க வைப்பாரு. எதுக்குள்ள, எந்த டேட்டுக்குள்ள வாங்க போறாரு அக்யூரேட்டா சொல்லணும்ல. கரெக்டா பாருங்க, ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள எடுத்துக்கோங்க. மே மாசத்துல இருந்து ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள வீடோ இடமோ பூமியோ ஆல்ரெடி இப்ப வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா இடத்த மாத்திருப்பீங்க. கண்டிப்பா கேட்டு பாருங்க ரிஷபராசிக்காரங்க. ஆமாம் பாரு,
இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ இடமோ வாங்க போறீங்க, கண்டிப்பா இதை மாற்றவே முடியாது, கண்டிப்பா உண்டு. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா இதை வாங்கிடுவாங்க. இடத்தை மாத்தவங்க, பூமியை பார்த்தவங்க, வீடை வாங்க, வண்டி வாங்க எல்லா யோகத்தையும் கொடுக்கணும் குரு. இதோட குருடைய வேலை. ஏன் சூரிய பகவானுடைய நட்பு சாரத்துல போறாரு, சூரிய பகவான் காலில் போறாரு. அப்ப என்ன ஆகும்? அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அரசு மூலம் நிறைய அனுகூலம் கண்டிப்பா உண்டு. குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க வேலை கண்டிப்பா வருது, மேசராசி கண்டிப்பா அரசாங்கம் உங்க குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு அரசு மூலம் நிறைய அனுகூலம் கண்டிப்பா கொடுத்துருவாரு. வண்டி வாகன வீடு எல்லாமே அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்து எந்த நட்சத்திரம் போறாரு? கார்த்திகை நட்சத்திரம், ரோஹி நட்சத்திரமா? அது யாரோட நட்சத்திரம்? சந்திரபவன் நட்சத்திரமா? அப்ப குடும்பத்துல என்ன பண்ணுவாரு? எடுக்கக்கூடிய முயற்சியை வெற்றி பண்ணி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல நிக்கிறாரு, 3ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல, வெற்றி ஸ்தான அதிபதி சாரத்துல நிக்கிறாரு. அப்ப குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுத்துருவாரு. நிறைய பயணத்தை மேற்கொள்ள வைப்பாரு. வேலை மாற்றத்துக்கு நிறைய வேலை தேடிக்கிட்டு இருக்கலாம், வேலை மாற்றம் கண்டிப்பா கிடைச்சிரும். இப்பவே ஆல்ரெடி மாறி இருப்பீங்க. வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய பேருக்கு உண்டுங்க. தொழில் தைரியமா பண்ணுங்க. சொந்த தொழில் பண்றவங்களாம் லாபத்தை பயங்கரமா பெருக்கி கொடுத்துருவாரு. தொழில மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும், எதிர்பார்த்த லாபங்கள் உண்டு. தொழில என்ன நினைக்காத எல்லாமே லாபமா வந்து சேரும் உங்களுக்கு, தொழில் மட்டும். ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி யாரு? 10ஆம் சனி பகவான் ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரா? அப்ப தொழில லாபத்தை கொடுத்துருவாரு அவரு. அடுத்து பாருங்க, அவர் போகக்கூடிய நட்சத்திரம் என்ன? புரட்டாதி நட்சத்திரம் போறாருங்க, சதய நட்சத்திரத்தை தாண்டிடுவார் குரு பயிற்சி வரும்போது. அவரும் குருவோட சாரத்துல நிக்கிறாரு. அப்ப இங்க லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அப்ப தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க. வெளியூர்ல கம்பெனில இடம் மாறலான்னு இருக்கிறேன், வேற கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன், என்ன கிடைக்கலன்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைச்சிடும். கண்டிப்பா வரணும். மே மாசத்துக்கு அப்புறம் இடமாற்றங்கள் உங்களுக்கு வரணும். அடுத்து படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருவார். கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் குரு வந்துட்டாவே இயற்கையா ஞான அறிவு வந்துடும், நல்ல ஒழுக்கமான குணம் வரும். அதெல்லாம் சொல்றேன். மாணவ மாணவிகளுக்கு ஒழுக்கமான சிந்தனை வரும், நிறைய ஆன்மீக சிந்தனை, நிறைய ஆன்மீகத்துக்குள்ள புள்ள போயிருக்கீங்க. பாத்துக்குங்க, ஏதாச்சும் அதை திங்க் பண்ண உங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா 8ஆம் வீட்டு இப்படி வர்றாரு அவரு. நல்லா மைண்டை போய் நல்லா திங்க் பண்ண வைப்பாரு. நல்ல ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை கொண்டு கொடுப்பாரு. பெற்றோர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும், ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும், நண்பர்கள்ட்ட நிறைய பிரச்சனையா பார்த்துருப்பீங்க, பிரச்சனை எல்லாமே சந்தோஷமா இருப்பீங்க. படிப்பு கல்வியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. கண்டிப்பா உண்டு. அரசு தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கு மாணவர்கள் டாப்பா கொண்டு போயிடுவாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இதை நம்பி நான் தைரியமா சொல்லுவேன். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு தந்தையுடைய சொத்து, தாயுடைய சொத்துக்கள், இடம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கும். உடம்பு பிரச்சனை இல்லை. இனிமே மருத்துவ செலவை குறைச்சு விடுவார். ஏன்னா அவர் 1 உங்களை ஆரோக்கியப்படுத்த போறாருங்க. குரு வந்துட்டாருன்னா கண்டிப்பா ஆரோக்கியப்படுத்திடுவார். ஜாதத்துல குரு நல்லா இருந்துருன்னா கண்டிப்பா ஆரோக்கியமா, சந்தோஷமா, சுகபோகமா இருக்க போறீங்க. இது எல்லாமே டாப்பா கொடுக்குறாரு. கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதுல உள்ளவங்க எல்லாமே கமிஷன் பிசினஸ், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிசினஸ் நிறைய பேர் இருப்பீங்களே, இருக்கணும். கம்ப்யூட்டர், ஆடம்பர பங்களா கட்டுறது, அதாவது கட்டிடத்துறை எல்லாமே பாருங்க இதுலதான் இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டிங் இதுலதான் இருப்பாங்க. இந்த துறை எல்லாமே டாப்பா கொண்டு போயிடுவாரு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி, நிறைய அனுகூலத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ், நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், அது இல்லாம இந்த மளிகை கடை சம்பந்தப்பட்ட துறை, உணவு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க டாப்பா கொண்டு போவாரு. பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், நடிப்புத்துறை, இது எல்லாமே ஒரு தலைமை பொறுப்பு போகுதுங்க. நல்ல ஒரு பொறுப்பான பதவி கிடைக்கும். நடிகை சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கண்டிப்பா வந்துடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருவாரு. அரசியல்வாதிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அரசியல்லாம் நல்ல ஒரு அறிவிஞானம் வந்துடும். ஏன்னு சொல்லுங்க, குரு வந்துட்டா ஞானத்தை கொடுத்துருவாரு. அறிவு சிந்தனை எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவாரு. லாட்ரி யோகம், மிகப்பெரிய பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு தான் பாத்துக்கோங்க. ரிஷபராசிக்கு கிடைக்குது. ஏன்னு சொல்லுங்க, 11ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு. அப்ப பெருங்கொண்ட பண சந்தோஷம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதத்துல அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துக்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. ஏன்னா அதுலாண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக முயற்சி பண்றது வெற்றி நிச்சயம். அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வெளியூர் வாழ்க்கைலாம் நல்ல ஒரு அனுகூலம் உண்டு. தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு இங்க கெட்ட பலன் கிடையாது. இப்ப நம்ம பெண்களுக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கும். வேலையா இருக்கட்டும், உத்தியோகம் எல்லாமே டாப்பா கொண்டு போயிடுவாரு. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திரமா, நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க. நிறைய பிடிவாத குணம் இருக்கும், நல்ல ஒரு பொறுப்பான குணம் இருக்கும். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பரா கொண்டு போவார். ஜூன் மாசம் 12, அதாவது நான் சொன்ன ஜூன் மாசம் கரெக்டா 12ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, குரு போகதே உங்களுடைய நட்சத்திரத்தை தான் போறாரு. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த அனைவருக்குமே வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்குற யோகம் வருது. பாத்துக்குங்க. இடம் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும்.
இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு மூலம் நிறைய அனுகூலத்தை கொடுத்துருவாரு. நல்லா பார்த்துக்குங்க. அந்த நட்சத்திரத்துல குரு போகும்போது உங்களுக்கு நிறைய சுப பலனை கொடுப்பாரு. இடமாற்றத்தை கொடுப்பாரு. வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே டாப்பா கொண்டு போயிடுவாரு. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள், அரசாங்க சம்பந்தம் எதெல்லாம் மூவ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே அரசு மூலமா உதவிகள் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த அனைவருக்குமே சொல்றேன், ஒரு மகிழ்ச்சியான தருணம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க தானே குடும்பத்தை எடுத்து தாய் மாதிரி தந்தை மாதிரி வந்து சமைப்பீங்க. உங்களுக்கு பாருங்க இனிமே குடும்ப பொறுப்பு நிறைய வந்துடும். குரு வந்துட்டா இன்னும் பொறுப்பு நிறைய வந்துடும் உங்களுக்கு மேல. குரு உங்க நட்சத்திரத்துல எப்ப போவார்? ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில உங்க நட்சத்திரத்துல போவார். போயிட்டனா லாபம் இன்கம் வருமானத்தை பெருக்கி கொடுத்துருவாருங்க. வெளிநாடு வாழ்க்கையை சூப்பரா கொடுத்துருவாரு. வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்குற யோகனா இருக்கு உங்களுக்கு. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்ப்பீங்க, நிறைய பேர் பார்ப்பீங்களா ரோஹிணி நட்சத்திரத்துல, அந்த வேலை சூப்பரா இருக்கும். 4 பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்தை அள்ளி கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூரா இருக்க சூப்பரா இருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த அனைவருக்குமே சூப்பரான நேரம். இப்ப அடுத்து பாருங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க. மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்க இதுல வந்து அவர் எப்படி பார்த்தா ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி உங்க நட்சத்திரம் போவாரு. போகும்போது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் வந்து பாருங்க 7ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரா. அதாவது செவ்வாய் அதிபதி உங்களுக்கு மிருகசீரிஷத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி. எப்படி பார்த்தாலும் குரு பகவான் அவங்க அள்ளி கொடுத்தாரு. திருமண பேச்சுகள் நிறைய பேர் வரும். திருமண பேச்சு திருமணம் முடிஞ்சிடும். நண்பர்கள் பழக்க வழக்கம்லாம் நிறைய வெற்றியை கொடுத்துருவார். வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கட்டிடத்துறையில் உள்ள நபர்கள், வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே டாப்பா இருக்கும் பாருங்க. நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல இருப்பீங்க. அவங்க நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார். தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். உத்தியோகத்துல நல்ல உயர் பதவியை நல்ல ஒரு ப்ரமோஷனை கொடுத்துருவார். குரு அங்கே இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்து அமையும். எந்த ஒரு தடையும் வராது. குரு அங்கே இருக்கிறனால உங்களுக்கு தடை கிடையாது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி நிச்சயம். அதே மாதிரி படிப்பு கல்வி டாப்பா கொடுப்பாரு. அரசாங்க எக்ஸாம் எழுதுற நிறைய போலீஸ் வேலை எல்லாம் கிடைச்சிடும். போலீஸ் வேலை, ராணுவம், ஏதாச்சும் ஒரு வேலை கண்டிப்பா உண்டு உங்களுக்கு. நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.